ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பார்க்குறோம்னா, ஒரு நம்பரோட ஃபேக்டர் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபேக்டர்ஸ்னால் முதல்ல என்னென்னு இப்போது நம்ம ஒரு நம்பர் 6ன்னு எடுக்கிறோம். இந்த 6 எதால் டிவைட் ஆகும், அதாவது ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகிறது தான் ஃபேக்டர் கவுண்ட்டு. 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், அதே மாதிரி அதே நம்பரால் டிவைட் ஆகும். ஸோ இதோட கவுண்ட்டு ஃபேக்டர் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதை எப்படி நம்ம இதில் ப்ரோக்ராமில் ஜாவா யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இம்போர்ட் பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்புட் வாங்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு இன்புட் வாங்கிறதுக்கு ஸ்கேனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்கேனர் system.in, அதுக்கப்புறம் இன்புட் வாங்கிக்கிறேன். இன்புட் n = sn.nextInt. ரிசல்ட் எனக்கு இண்டில் வேணும். ஸோ அதனால் ரிசல்ட் ஆன்சர் நான் இன்டிஜராக எடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் சால்வ்னு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே அந்த பாராமீட்டர் என்ன பாஸ் பண்ணுறேன். தென் system.out.println ஆன்சரை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ சேம் பப்ளிக் ஸ்டாட்டிக் என்னோட ரிட்டர்ன் டைப் int. ஸோ சால்வ் int n. எனக்கு கவுண்ட் ரிசல்ட் வேணும். ஸோ கவுண்ட்டுக்கு சீன்னு ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் int I = இனிஷியலாக 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். I less than or equal to 30 n, அந்த நம்பர் வரைக்கும் போகணும். I++. if n modulus I, அதாவது n modulus I-ங்கும்போது ரிமைண்டர் நமக்கு 0 வந்துச்சுன்னா ஸோ அந்த நம்பரால் n டிவைட் ஆகுது. கவுண்ட் ++ பண்ணிக்கிறோம். ரிட்டர்ன் கவுண்ட் அவ்வளோ கவுண்ட் வருது அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நோ எரர். நம்ம 6 கொடுத்தோம். 6க்கு பார்த்தீங்கன்னா 4 கவுண்ட் வருது. இகெயின் ஒரு டைம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 36 கொடுக்குறேன். 36க்கு ஆக்சுவலாக பார்த்தா 9 வரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ON வரும். இதை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக கவனித்தோம்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 36ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம். இந்த 36 நம்பர் எடுத்துகிட்டு 1 × 36 தான் கொடுப்போம். 2 × 36 2 × 18 36 கொடுக்கும். 3 × 12 அதுவும் 36 தான் கொடுக்கும். 4 × 9 36 தான் கொடுக்கும். 6 × 6 அது 36 தான் கொடுக்கும். ஸோ 9 × 4 36. அதே மாதிரி 3 × 12 × 3 36 தான் கொடுக்கும். 18 × 2 36 தான் கொடுக்கும். ஸோ 36 × 1 இதுவும் 36 தான் கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட கவுண்டர்ஸ், அதாவது ஃபேக்டர்ஸ். அதாவது 1 2 3 4 6 9 12 18 and 36 எல்லாருக்கும் 1 2 3 4 5 6 7 9 டோட்டல் 9 இருக்குது. இப்போது இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃபும் சரி இந்த செகண்ட் ஹாஃபும் சரி பாருங்கள், இதே தான் இந்த கடைசியில் வருது, இதே தான் இந்த கடைசியில் வருது, இதே தான் இந்த கடைசியில் வருது. இதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது இந்த நம்பரை நம்ம எடுத்தோம்னா இந்த நம்பர் நம்ம பார்க்க தேவையில்லை.
ஸோ இதை பார்க்கும்போது நம்ம எதுக்கு இதை பார்க்கணும், ஏன்னா இதுவும் அதுவும் சேம் தானே, வயசா வருஷா தானே இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணணும். ஆனால் பர்டிகுலராக இந்த நம்பர் மட்டும் பாருங்கள், இது ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதை நம்ம எப்படி அந்த கவுண்டில் ஆட் பண்ணுறது மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு public static int solve int n யூஸ் பண்ணிவிட்டு சேம் இன்ட்டு எனக்கு சி வந்து 0. ஃபார் லூப்பில் நான் ஈக்குவல் டு 1 வச்சுக்கிறேன். ஐ இன்ட்டு ஐ, அதாவது 2, அந்த பை 1 எடுத்தோன்னா 1 இன்ட்டு 1, அது நாட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்க வரைக்கும் என் ஐ மூவ் ஆகணும். ஸோ இது கான்செப்ட். இஃப் n மாடுலஸ் ஐ டபுள் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் முதல்ல என் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரணும். இஃப் n டிவைடட் பை ஐ, இப்போது 36 டிவைடட் பை 6 அது ஈக்குவல் டு ஐயாவே இருந்துச்சுன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா n36 divided by 6 equal to 6. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஐ வேல்யூ இந்த 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 வேல்யூ டிவைட் ஆகி வர வேல்யூ இந்த ஐ வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. இல்லை அப்படின்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 2. ஏன்னா சேம் நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம், அதனால் count equal count plus 2. so return count. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இதுவும் சேம் அதே மாதிரி ரன் ஆகுதா அப்படின்னு. ஸோ 6க்கு செக் பண்ணலாம், 4. ஓகே, தென் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்தோம்னா 36க்கு கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்ட்டு. 36ன்னு கொடுக்குறேன். ஸோ 9 கரெக்டாக வருது. ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் n, இதோட காம்ப்ளெக்சிட்டி அதில் பாதி. இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் டைம் காம்ப்ளெக்சிட்டியை. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.